எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் மிகவும் சிறப்பான இகிகைங்கிற புக்கை ஒரு அத்தியாயமாக நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 9 அத்தியாயங்களை கேட்டு முடிச்சிட்டோம். முன்னுரையில் ஆரம்பித்து இப்போ கடைசியாக நம்ம முடிவுரை கேட்கலாம் வாங்க. இகிகை வாழும் கலை முடிவுரை. மிச்சோ ஐடா 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த கைக்கூ கவிஞராகவும் வனப்பெழுத்து கலைஞராகவும் கருதப்பட்டவர். தன்னுடைய இகிகைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்த மற்றொரு ஜப்பானிய கலைஞர் அவர். மிட்சுவோவின் ஹைக்கூ கவிதைகளில் பல நிகழ்கணத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் கால ஓட்டத்தை பற்றியும் இருந்தன. அவருடைய ஹைக்கூ கவிதைகளில் ஒன்று, இக்கணத்தில் என் வாழ்க்கையிலுள்ள ஒன்றே ஒன்று உன் வாழ்க்கைதான். இன்னொரு ஒற்றை வரி கவிதையை அவர் எழுதியிருந்தார். அது இதுதான், இங்கு இப்போது. வனப்பெழுத்தில் அது எழுதப்பட்டிருந்த விதம் சற்றென்று தோன்றி மறைகின்ற ஒன்றின் சோக வியப்பாக வெளிப்பட்டிருந்தது. அவருடைய மற்றொரு ஹைக்கூ இகிகை நம் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய ரகசியத்தை பற்றியது. அது இதுதான், மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது உன் இதயத்தால். இக்கடைசி ஹைக்கூவும் அவருடையதுதான். சென்று கொண்டே இரு, மாற்றாதே உன் பாதையை. உங்களுடைய இகிகையை கண்டுபிடித்த பிறகு ஒவ்வொரு நாளும் அதை பேணி பராமரித்து உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைத்தவுடன் தன்னுடைய தூரிகையால் வனப்பெழுத்துக்களை தீட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஓவிய கலைஞரைப் போல 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தினமும் சூஷியை தயாரித்து தன் வாடிக்கையாளர்களுக்கு அன்புடன் படைத்து கொடுக்கின்ற ஒரு சமையல் கலைஞரைப் போல நீங்கள் செய்கின்ற அனைத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியின் ஓட்டத்தை அனுபவிப்பீர்கள். முடிவாக, இகிகை ஆளாளுக்கு வேறுபடும் என்றாலும் எல்லோருடைய இகிகையிலும் ஒரே ஒரு ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடுவதுதான் அது. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்ற ஒன்றோடு நாம் அன்றாடம் தொடர்பில் இருக்கும்போது நம் வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறோம். அத்தொடர்பு அறுபட்டு போகும்போது நாம் வேதனை அடைகிறோம். நவீன வாழ்க்கை நம்முடைய உண்மையான இயல்பிலிருந்து நம்மை மேலும் மேலும் அந்நியப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால் நாம் அர்த்தமற்ற வெறுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணம், அதிகாரம், கவன ஈர்ப்பு, வெற்றி போன்ற ஆற்றல் மிக்க சக்திகள் தினம்தோறும் நம் கவனத்தை சிதறடிக்கின்றன. அவை உங்கள் வாழ்க்கையை தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துக்கொள்ள அனுமதித்து விடாதீர்கள். நம்முடைய இகிகையோடு நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள உதவும் ஆற்றல் மிக்க உள்ளார்ந்த திசை காட்டிகளாக விளங்குபவை நம்முடைய உள்ளுணர்வும் ஆர்வமும் தான். நீங்கள் ரசித்து மகிழ்கின்றவற்றை நீங்கள் பின்தொடருங்கள். நீங்கள் விரும்பாதவற்றை உதறி தள்ளுங்கள் அல்லது அவற்றிடமிருந்து விலகி இருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தமும் மகிழ்ச்சியும் கொடுக்கின்ற காரியங்களை செய்வதன் மூலம் வாழ்க்கையில் மும்மரமாக இருங்கள். அவை பிரம்மாண்டமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஒரு நல்ல பெற்றோராக இருப்பதன் மூலமும் அன்பான அண்டை வீட்டாராக இருப்பதன் மூலமும் ஒருவரால் ஒரு அர்த்தமுள்ள மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். நம்முடைய இகிகையோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கான கச்சிதமான உத்தி எதுவும் கிடையாது. அதை கண்டுபிடிப்பது குறித்து அளவுக்கு அதிகமாக கவலைப்படக்கூடாது என்பதை நாங்கள் ஒர்க்கினவா மக்களிடமிருந்து கண்டு கொண்டுள்ளோம். வாழ்க்கை என்பது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை அல்ல. நீங்கள் மிகவும் நேசிக்கும் ஒன்றை செய்து கொண்டிருப்பதில் நீங்கள் மும்மரமாக இருப்பதையும் உங்களை நேசிக்கும் மக்களால் சூழப்பட்டிருப்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். அது போதும். இகிகையின் 10 விதிகள். ஒகிமியில் உள்ள முதியோரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட ஞானத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 10 விதிகளோடு நாங்கள் இப்பயணத்தை நிறைவு செய்கிறோம். முதல் விதி, எப்போதும் மும்மரமாக இருங்கள். வேலையிலிருந்து ஓய்வு பெறாதீர்கள். தாங்கள் நேசிக்கின்ற விஷயங்களை செய்வதை கைவிட்டு விடுபவர்கள் தங்கள் வாழ்வின் நோக்கத்தையும் இழந்து விடுகின்றனர். உங்களுடைய தொழில் வாழ்க்கை முடிவடைந்த பிறகும் கூட நீங்கள் மதிக்கின்ற விஷயங்களை செய்வதில், பிறருக்கு பயனுள்ளவற்றை கொண்டு வருவதில், பிறருக்கு உதவுவதில், உங்களை சுற்றியுள்ள உலகில் வித்தியாசத்தை ஏற்படுத்துவதில் நீங்கள் ஈடுபடுவது மிகவும் முக்கியமானது. இரண்டாவது விதி, அவசரப்படாதீர்கள். நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எந்த அளவு அவசரமாக செய்கிறோமோ நம்முடைய வாழ்வின் தரம் அந்த அளவு மோசமாக இருக்கும். மெதுவாக நடந்தால் வெகு தூரம் செல்லலாம் என்ற முதுமொழியில் பேருண்மை இருக்கிறது. நாம் நம்முடைய அவசரத்தன்மையை கைவிடும்போது வாழ்க்கையும் நேரமும் ஒரு புதிய அர்த்தத்தை பெறுகின்றன. மூணாவது விதி, வயிறு நிறைய சாப்பிடாதீர்கள். நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்றால் குறைவாக சாப்பிட வேண்டும். 80% விதிப்படி சிறிது பசி இருக்கும் போதே சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும். 4வது விதி, உங்களை சுற்றிலும் நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள். கவலைகளை தோல் மாற்றுவதற்கு, உங்களுடைய நாளை பிரகாசிக்க செய்கின்ற கதைகளை பகிர்ந்து கொள்வதற்கு, அறிவுரைகளை பெறுவதற்கு, கூடி கழித்திருப்பதற்கு மற்றும் சேர்ந்து கனவு காண்பதற்கு நண்பர்களுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது.
5வது விதி, உங்களுடைய அடுத்த பிறந்த நாளுக்குள் ஒரு நல்ல உடற்கட்டை பெற உறுதி பூணுங்கள். நீரால் இயங்க முடியும், தேங்கி கிடக்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் போதுதான் அது சிறப்பாக இருக்கிறது. உங்கள் உடலும் அப்படித்தான். நீண்ட காலம் அது இயங்கிக் கொண்டிருக்க வேண்டுமென்றால் அதற்கு தினசரி பராமரிப்பு இன்றியமையாதது. அதோடு உடற்பயிற்சிகள் நம்மை மகிழ்ச்சியாக உணர வைக்கின்ற சில ஹார்மோன்களை விடுவிக்கின்றன. 6வது விதி, புன்னகை புரியுங்கள். உற்சாகமான மனப்போக்கு ஆசுவாசப்படுத்துவதோடு நண்பர்களை எளிதாக பெறவும் உதவுகிறது. சிறப்பாக இல்லாத சில விஷயங்களை அறிந்திருப்பது நல்லதுதான் என்றாலும் ஏராளமான வாய்ப்புகளோடு காத்து கொண்டிருக்கின்ற உலகில் இக்கணத்தில் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. 7வது விதி, இயற்கையுடனான தொடர்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இப்போது எண்ணற்ற மக்கள் நகரங்களில் வசிக்கின்றனர் என்றாலும் இயற்கை உலகின் ஒரு அங்கமாக இருப்பதற்காகவே மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றனர். நம்முடைய ஆற்றலை புதுப்பித்துக் கொள்வதற்காக நாம் அடிக்கடி இயற்கையுடன் கைகுலுக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். 8வது விதி, நன்றி உணர்வுடன் இருங்கள். உங்களுடைய மூதாதையருக்கும் உங்களுக்கு சகலத்தையும் வழங்குகின்ற இயற்கைக்கும், உங்களுடைய குடும்பத்தாருக்கும், உங்களுடைய நண்பர்களுக்கும், உங்களுடைய உயிர் துடுப்புடன் உங்களுடைய நாட்களை ஒளிமயமாகவும் வைத்திருக்கின்ற அனைத்துக்கும் நன்றி கூறுவதற்கு தினமும் சில நிமிடங்களை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அப்போது உங்களுடைய மகிழ்ச்சி மலையென உயர்வதை நீங்கள் காண்பீர்கள். 9வது விதி, நிகழ்கணத்தில் வாழுங்கள். கடந்த காலத்தை குறித்து பின் வருத்தம் கொள்வதையும் வருங்காலத்தை குறித்து பயப்படுவதையும் நிறுத்துங்கள். உங்கள் வசம் உள்ளது இன்று மட்டும்தான். உங்களால் முடிந்த அளவு அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளையும் பின்னாளில் மலரும் நினைவுகளுக்கு தகுதியான நாட்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். 10வது விதி, உங்களுடைய இகிகையை பின்தொடருங்கள். உங்களுக்குள் ஒரு வேட்கை உறங்கி கிடக்கிறது. உங்கள் வாழ்வின் இறுதி வரை ஒவ்வொரு நாளுக்கும் அர்த்தத்தை கொடுக்கின்ற உங்களிடம் உள்ள சிறந்தவை அனைத்தையும் உலகத்தோடு பங்கு போட்டுக்கொள்ள உங்களை முடுக்கி விடுகின்ற தனித்துவமான உங்களுடைய திறமை அதுதான். உங்களுடைய இகிகை எது என்பதை நீங்கள் அறிந்திருக்காவிட்டால் விக்டர் பிராங்கல் கூறியபடி அதை கண்டுபிடிப்பது தான் உங்களுடைய வாழ்வின் மைய நோக்கமாக இருக்க வேண்டும். இந்நூலின் ஆசிரியர்களாகிய நீங்கள் நீண்ட மகிழ்ச்சியான அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வாழ்த்துகிறோம். இப்பயணத்தில் எங்களோடு இணைந்து பயணித்ததற்கு நன்றி. ஹெக்டர் கார்சியா ஃப்ரான்செஸ்க் மிராயியஸ். ஸோ இதோட நம்ம இகிகைங்கிற ஆகச்சிறந்த புக்கு படித்து முடிச்சிட்டோம். இந்த மாதிரியான ஒரு புக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுக்கு நம்மளுமே நன்றி சொல்லிக்கணும். ஸோ ரொம்பவே நல்ல புக்கு. எல்லாருக்கும் இது படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக படிங்க. இல்லைன்னா படிக்க பிடிக்காதவங்க கண்டிப்பாக இந்த புக்கை ஒரு முறையாவது கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். அதில் இந்த கடைசியில் மென்ஷன் பண்ணியிருந்த அந்த 10 பாயிண்ட்ஸ், அந்த 10 பாயிண்ட்ஸை கேட்டாலே ஒரு மனுஷனுக்கு அவனோட லைஃப்க்கு தேவையான லைஃப் லெசன்ஸ் அந்த 10 பாயிண்ட்ஸ்லேயே இருக்குது. அது தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுக்கடுத்து இதே மாதிரி ஒரு பெஸ்ட்டு புக்கோடு நம்ம கதைப்போமா வித் ஆர்ஜியில் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி.